ரைட் ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லாரும் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அ 3 மாசத்துல 3,00,000 வரைக்கும் வருமானம் தேடலுமா? அதுவும் ஒரு அப்ளிகேஷன் மூலமா சாத்தியமா? அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அ ஸோ இது வந்து இதில எப்படி அது சாத்தியம்? எப்படி செய்றாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு இதில பார்க்கக்கூடியதா இருக்கு. ரீலோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ரைட். இந்த அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம். அதே நேரம் நாங்க பாவிக்கக்கூடிய யூட்டிலிட்டிஸ் பில் இருக்கு. அதேபோல அ வேற இன்னும் 2 சில சர்வீசஸ் இருக்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அப்ளிகேஷன் தான் இந்த ரீலோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன். ரைட். அதுதான் இதில இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ். இதில பார்க்கக்கூடியதா இருக்கு. எங்களுக்கு வந்து இதில ப்ரீபெய்டு வந்து ரீலோட் பண்ணலாம். போஸ்ட்பெய்ட் அதேபோல லேண்ட்லைன் டேட்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணலாம். அதேபோல டிவி ரீலோட், அ யூட்டிலிட்டிஸ் பில், அதேபோல சர்வீசஸ், மொபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஈஸி கேஸ், மொபைல் கேஸ் அந்த மாதிரி. அதேபோல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அ இன்சூரன்ஸ் சர்வீசஸ், ஃபைனான்ஸ் அந்த மாரி நெறைய பெனிஃபிட்டுகளுக்கு வந்து இத பாவிக்கிறாங்க. ரைட். அதேபோல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அ இதில இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இதுகள் போட்டிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ல இன்டர்ஃபேஸ் இப்படித்தானே இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காங்க பாருங்க. இதில வந்து இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் இதில இருக்கும். ரைட். இது வந்து வழமையா எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ற மாதிரி பெர்சன்டேஜ் அடிப்படையில நாங்க ரீலோட் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுடைய மொபைலுக்கு ரீலோட் பண்ணலாம். அல்லது எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மொபைல் ரீலோட் பண்ணி, அதிலிருந்து சின்ன சின்ன பெர்சன்டேஜ் அடிப்படையில கமிஷன் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து எல்லா ரீலோட் அப்ளிகேஷன்ஸ் மாதிரியும் இயங்கக்கூடியது. சிம்பிள் அண்ட் ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொல்லி சொன்னா, மெயின் சாப்டர். இதில எப்படி அந்த வருமானம், அந்த 3 மாதத்தில 3,00,000 வருமானம் எப்படி எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம்ன்றத வந்து சம்மந்தமா பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, இதில இருக்கக்கூடிய ரெஃபரல் சிஸ்டம். ரைட். இந்த அப்ளிகேஷன்ல நாங்க பேமெண்ட் பண்ணாம அ நாங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணோம்னு சொல்லி சொன்னா, நாங்க ரீலோட் அப்டேட் டாப் அப் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அது வந்து எந்த கமிஷனோ, எந்த பெனிஃபிட்டும் எங்களுக்கு கிடைக்க போறதில்ல. ஆனா, இதில இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜ், ரைட். இதில இருக்கக்கூடிய பேக்கேஜ் ப்ரொஃபஷனல் பேக்கேஜ் வந்து 2000. ரைட். லைஃப் டைம் இத யூஸ் பண்ணலாம். இதில பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இத நாங்க இன்ஸ்டால் பண்ணோம்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும். அதாவது ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் இது கிடைக்கும். அதே நேரம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இதிலிருந்து நாங்க ரீலோட் பண்ணிக்கொள்ற டாப் அப் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ரீலோடுகளுக்கும் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல பெர்சன்டேஜ் அடிப்படையில டிஸ்கவுண்ட்ஸும் தராங்க. அதேபோல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இதில இருக்க மெயின் விஷயம் தான் ரெஃபரல் ஏர்னிங்ஸ். அதாவது நாங்க 2000 டாப் அப் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னு சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இன்விடேஷன் லிங்க் கிடைக்கும். ரைட். அந்த லிங்க் மூலமா நாங்க ரெஃபரல் பண்றது மூலமா, ரைட். எங்களோட பார்ட்னர்ஸ் வந்து எங்களோட மெம்பர்ஸ் நாங்க ரெஃபரல் பண்றது மூலமா எங்களுக்கு அதிகளவான வருமானத்த நாங்க பெற்றுக்கொள்ளலாம். இதில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மாரி தான் இதில வருமானம் பெறக்கூடிய மெத்தட்கள் போட்டிருக்காங்க. அதாவது இதில நாங்க ரீலோட் பண்றது மூலமா எங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த மாரி பெர்சன்டேஜ் அடிப்படையில. நாங்க 2000 கட்டி பேமெண்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இந்த பெனிஃபிட்கள் கிடைக்கும். ரைட். நாங்க வழமையா யூஸ் பண்ற மாதிரி எங்களோட மொபைலுக்கு நாங்க ரீலோட் பண்ணி அல்லது ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு ரீலோட் பண்ணி அது மூலமா எங்களுக்கு கமிஷன் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். இதில நான் சொன்ன மாரி மெயின் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி சொன்னா, இதில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஃபரல் இன்கம். ரைட். எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அப்ளிகேஷன நாங்க இன்னொருத்தருக்கு, ரைட். இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்துறது மூலமா, அவர் சைன் அப் பண்ணாருன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து எங்களுக்கு ₹1000 ரெஃபரல் கமிஷனா கிடைக்கும். இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி இல்லாம, டைரக்ட் கமிஷன் மட்டும். ரைட். அதாவது நாங்க டைரக்ட்டா இன்வைட் பண்ற அ அந்த லிங்க்ல மூலமா மட்டும் தான் எங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அடுத்தது இன்டைரக்ட்டா வந்து எங்களுக்கு கிடைக்காது. அதாவது நாங்க ரெஃபரல் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவருக்கு பெர்சனலா ரெஃபரல் பண்ற நேரத்தில, அது மூலமா எங்களுக்கு கமிஷன் கிடைக்க போறதில்ல. ரைட். நாங்க யாரெல்லாம் நேரடியா எங்களுக்கு கீழ ரெஃபரல் பண்றோமோ, அது மூலமா மாத்திரம் தான் எங்களுக்கு இந்த இடத்துல வருமானம் கிடைக்கும். ரைட். அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல நாங்க 2000 கட்டி பேமெண்ட் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அ அதிலிருந்து 5000 வந்து எங்களுக்கு எங்களோட அக்கவுண்ட்டுக்கு ரிட்டர்ன் தந்துடுவாங்க. அத நாங்க ரீலோட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். அத ரீலோட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம். அப்ப ஆக எங்களுக்கு செலவு வந்து மொத்தம் இதில 1500 தான் போப்போது. அப்ப 1500 தான் இதில போப்போது. அதே நேரம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு இதே வாய்ப்பு குடுக்குற நேரத்தில, அவங்களும் 2000 கட்டி பேமெண்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற நேரத்தில எங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ₹1000 எங்களுக்கு கமிஷனா கிடைக்கும். அப்ப இதில நாங்க பார்ப்போம். எப்படி அந்த 3 மந்த்ஸ் 3 மாதத்துக்குள்ள எங்களுக்கு 3,00,000 வருமானம் எவ்வாறு எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இதில போட்டிருக்காங்க. நாங்க ஒருத்தர இன்வைட் பண்ற நேரத்துக்கு எங்களுக்கு ₹1000 ₹1000 எங்களுக்கு கமிஷனா கிடைக்கும்.
இதே போல் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் அச்சீவ்மெண்ட் போனஸ் அப்படின்னு ஒன்று தராங்க ஸ்பெஷலாக. அதாவது நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு 10 டேஸுக்குள்ளே, அதாவது 10 நாளைக்குள்ளே நாங்கள் ஒரு 10 ரெஃபரல் பண்ணோம்னு சொல்லி சொன்னால், ஒரு 10 பேருக்கு இந்த இதை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி சொன்ன அந்த அப்ளிகேஷனை எங்களுக்கு அதுக்குரிய இன்கம் 10 பேருக்குரிய இன்கம் 10,000 தந்து எடிஷனலாக என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் 2,500 எங்களுக்கு 2,500 மேலதிக போனஸாக தராங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 30 நாளைக்குள்ளே 50 பேருக்கு நாங்கள் 50 ரெஃபரல் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு அதுக்குரிய கொமிஷன் 50,000 தந்து எடிஷனலாக 10,000 பே பண்ணுறாங்க. ரைட். அதே போல் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 90 நாளைக்குள்ளே, ரைட், 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் 200 பேருக்கு நாங்கள் இன்வைட் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு அதுக்குரிய அமௌண்ட் 200 பேருக்குரிய அமௌண்ட் 2 லட்சத்தையும் 2 லேக்ஸையும் தந்து அதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு இந்த இடத்துல 50,000 50,000 மெடிசனல் தாரையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு பார்த்தோம் சொல்லி சொன்னால் 3 லட்சத்துக்கு மேலே வருமானம் பெறக்கூடிய சான்சஸ் வந்து இதில் கிடைக்குது. ரைட். இந்த இன்விடேஷன் நாங்கள் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு இந்த சான்ஸுகள் கிடைக்குது. இப்போ இந்த அப்ளிகேஷனில் நாங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு பார்த்துக்கொள்வோம். இதுக்குரிய ரெஜிஸ்டர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் லிங்க் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் செய்யணும், ஸ்பான்சர் வந்து சாஜித் 12 அப்படின்ட்டு கொஞ்சம் நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, கீழே கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளலாம், எதுவும் இஷ்யூஸ் வர நேரத்தில். ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நேம் கேட்குறாங்க, அடுத்தது வந்து லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. நீங்கள் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இமெயில் அட்ரஸ், நீங்கள் வழமையாக யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸ். அடுத்தது உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் அல்லது பாஸ்போர்ட் நம்பர். அடுத்தது வந்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர். அடுத்தது வந்து வாட்ஸ்அப் நம்பர். ரைட். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்களோட கன்ஃபர்மேஷன் கோட்லாம் வரும், செக்யூரிட்டி கோட்லாம் அதுக்கு தான் வரும். ரைட். அடுத்தது வந்து இல்லை யூசர் நேம். யூசர் நேமை பொறுத்தளவில் வந்து 8 லெட்டர்ஸ் இருக்கணும். ரைட். இந்த இடத்துல வந்து 8 லெட்டர்ஸ் இருக்கணும். ஒரு நேமும் நம்பரும் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்தது பாஸ்வேர்டு கொடுக்கணும், இதுவும் 8 லெட்டர்ஸ் வந்து இருக்கணும். அதில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ், அடுத்தது நம்பர்ஸ், அடுத்தது சிம்பிள், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி செக்யூரிட்டான பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வழமையாக இந்த மாதிரி ஆன்லைன் ஏர்னிங்ஸுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நீங்கள் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல. ரைட். வழமையாக வேறு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லினா மறந்து போயிடும். அடுத்தது நீங்கள் வழமையாக ஆன்லைன் ஏர்னிங்ஸ் எது நீங்கள் செய்கிற ஒருத்தராக இருந்தால் நீங்கள் பர்சனல் பாஸ்வேர்டு, பர்சனல் இமெயிலை தவிர்த்து இந்த மாதிரி ஆன்லைன் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் வேறு செப்பரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ரைட். அடுத்தது வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டை மெகின் அதே பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் எக்ரி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். ரைட். அதுக்கப்புறம் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி இதில் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும், கம்பெனி நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸோடு தந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கோட் தந்திருப்பாங்க, இ கோட் அப்படின்னு சொல்லி. இதுதான் எனக்கு வந்தது, இ கோட். இந்த கோடை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இதில் பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். அந்த 2,000 பேமெண்ட்டை வந்து நீங்கள் இந்த கோடை வச்சு தான் நீங்கள் இதில் பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். ரைட். அதாவது உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வரும். நீங்கள் அதில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். அதுக்கு இந்த சம்பத் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இந்த சம்பத் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர், சம்பத் பேங்க் பிரான்ச் நம்பர், பிரான்ச் கோட், நேம் எல்லாமே தந்திருக்காங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நல்ல. அந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அல்லது ரீமார்க்ஸ் இருக்கும், அல்லது பெனிஃபிஷியரி ரீமார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துல இருக்கும். அந்த இடத்துல தான் உங்களுக்குன்னு சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த கோட் நம்பர், இது என்னோடய கோட் நம்பர், E253ன்றது வந்து என்னோடய கோட் நம்பர். இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு கோட் நம்பர்னு வந்திருக்கும். ரைட். அந்த கோட் நம்பரை நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் அல்லது பெனிஃபிஷியரி அல்லது ரீமார்க்ஸ்ன்னு சொல்லி அல்லது டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும், மணியை பே பண்ணணும். ரைட். அப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டாப்அப் ஆயிரும், உங்களோட ஐடியும் ஆக்டிவேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்விடேஷன் லிங்க் கிடைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு இன்விடேஷன் லிங்க் எடுக்க முடியாது.
அதுக்கப்புறம் தான் நீங்க இன்விடேஷன் லிங்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க ரெஃபரல் பண்றது மூலமா இந்த வொர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம்.